அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த வரப்பிரசாதம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் நம்ம தந்து நம்மளை நிறைவுபடுத்துகிறார் இல்லையா? அந்த நிறைவைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் அவரிடம் கேட்க வேண்டும். உம்மில் நான் நிறைந்திருக்கும் வர வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கும்போது அதை அவர் நமக்கு நிறைவாக தந்து அவரோடு நம்மளை இணைத்துக் கொள்வார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொலைசியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 3, இறைவார்த்தை 12 14 முடிய. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவ் அனைத்தையும் பிணைத்து நிறைவு செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். இப்போ நமக்கு சகோதரரோ சகோதரியோ எந்த முறையீடாவது இருந்தால் இருக்கும், குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கின்ற உலகம்தானே இல்லையா? அதை நாம் உடனே மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன வேணும்? பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாண்மை, கனிவு, பொறுமை. இந்த பண்புகளால் தான் நம்மளை அணி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்கு உரிய இறை மக்கள். அப்போ நாம் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருப்பதால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட எல்லா நற்குணங்களும் இருக்கணும் அல்லவா? மன்னிப்பு தான் முதன்மையான இருக்க வேண்டும். அன்பு, அந்த மன்னிப்பு இருந்தாலே அந்த இடத்தில் அன்பு நிறைந்திருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரையுமே நாம் ஒன்றாக இணைக்கும்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை தருகிறவர் யார்? இறைவன் தான். ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்னிடம், கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. உன்னிடம் ஜபம் இருக்கிறது அல்லவா? ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் ஜபத்தை விட மேலான உதவி தேவையா? இல்லை, ஜபம் வேணும்ல. அந்த ஜபத்தால் அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம். இறைவன் அதற்கு உதவி செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஏனென்றால் அதற்காகத்தானே உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நல்லெண்ணத்தோடு பழகுவதற்கும், அவரிடம் நாம் பரிந்துரை செய்வதற்கும், பிறருக்காக நாம் கூடி ஜெபிப்பதற்கும், என்ன தேவையோ அதை அவரிடம் பெற்றுக்கொள்வதற்கும் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? அப்போ அதற்கு நாங்கள் நம்மளிடம் எப்பொழுதும் அன்பு நிறைந்திருக்க வேண்டும். முதல்ல நல்ல எண்ணங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறாமலும் புறங்கூறாமலும் இருக்க வேண்டும். அதுபோல் அவர்களுக்கு என்ன நடந்தாலும் நமக்கென்ன என்று அந்த எண்ணங்கள் இல்லாதவாறு, ஏதாவது ஒரு துன்பங்கள் துயரங்கள் இருந்தால் அதற்கு தோள் கொடுக்கும் மக்களாக நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும். பண உதவி தான், பொருள் உதவி தான், அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் இல்லைங்க. ஆற்றுப்படுத்துகின்ற உதவி பெரிய உதவி. நம்மளால் ஒன்றுமே முடியவில்லை என்றால் ஆற்றுப்படுத்துகின்ற உதவி தான் பெரிய உதவியாக இருக்கிறது. அந்த உதவியை செய்ய ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அதற்கு தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். பிறருக்காக நன்மை செய்ய நம்மளை அழைக்கிறார். அந்த நன்மையின் மூலம் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பது போல் நம்மளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நாம் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்கிறோமோ அந்த பரிந்துரை நிறைவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்படுவதனால் தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அப்போ நாம் பரிந்துரை செய்து அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கிறது. அந்த நிறைவை தான் நம்ம இப்பொழுது இறைவனிடம் கேட்க போகிறோம். கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது போல் நீர் எங்களை தெரிந்து கொண்டதால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர்தான் எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அந்த உணர்த்துதன் மூலமாக நாங்கள் மட்டுமல்லாது பிறருக்கும் நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த நினைப்போடு நாங்கள் சேர்ந்து தூய ஆவி எங்களுக்கு உணர்த்துவதை பிறருக்கும் நாங்கள் செய்யும்படி எங்களுக்கு நீர் தருகின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்றி கூறும் ஆண்டவரே. எதை செய்தாலும் ஒரு நிறைவோடு செய்யும்படி ஆண்டவரே. நிறைவோடு கொடுப்பவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வார் என்று சொல்வீர்கள் ஆண்டவரே. அதுபோல் நாங்கள் நிறைவோடு அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.